கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜா போஜனத்தில் புசிக்கிற வாலிபர்களுடைய முகங்களையும் ஒத்துப்பாரும், பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றான். அவன் சிச்சுவேஷன் இவனுக்கு புரியுது, சொல்கிறான் விளங்குது எனக்கு, உன் தலை போயிடும். 10 நாள் சோதிச்சுப்பார், டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். 10 நாள். அந்த 10 நாளில் ராஜாவுடைய போஜனத்தை சாப்பிட்டவங்களுக்கு முகமும் எங்களுடைய முகமும் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குன்னு பாரு. எங்கள் முகம் நல்லா இல்லைனா, வாடி போயிருந்துச்சுன்னா நீங்கள் சொல்கிறத நாங்கள் செய்கிறோம், எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடு, 10 நாள் சோதித்து பாரு அப்படிங்கிறான். எங்களுக்கு பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து பிறகு சோதித்து பாருன்றான். அவன் இந்த காரியத்தில் அவர்களுக்கு செவி கொடுத்து 10 நாளளவும் அவர்களை சோதித்து பார்த்தான். நியாயமாக படுது அவனுக்கு. சரி, நீ சொல்கிறபடியே 10 நாளைக்கு உன் சாப்பாடையே சாப்பிடுன்றான். 10 நாள் சென்ற பிறகு ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கலும் அவர்கள் முகம் களை உள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் நம்ம மூஞ்சிக்கே ஒரு கலையை கொடுக்கக்கூடியவர். ஒருத்தர் சொன்னார், நான் அதை பிரசங்கம் பண்ணிட்டு சொன்னார், இப்படி சொன்னீங்கன்னா எல்லாருமே ஜாயின் ஆகிடுவாங்கலாம், மூஞ்சியில் கலையை தர்றாருன்னு சொன்னால் இது என்னையா பிரசங்கம் இது? எல்லாருமே ஐயோ எனக்கு அதாங்க தேடிட்டு இருக்கிறேன், நான் நாளைக்கே ஞானஸ்தானம் எடுக்கிறேன்மா. நான் சொல்கிறேன், ஆண்டவர் நம்ம சாதாரண முகத்தை எடுத்து அந்த முகத்தில் வெற்றின்னு எழுதிடுவார், சக்ஸஸ்ன்னு எழுதிடுவார். ஒரு சாதாரண முகத்துக்கு கூட ஒரு கலையை முகத்திலே தந்துடுவார், வெற்றியின் கலையை முகத்தில் தருவார் கர்த்தர். நம்முடைய முகத்தை பார்த்தாலே இன்னொருத்தனுக்கு தெரியணும் இது லேசான ஆள் இல்லைன்னு, இது ஸ்பெஷலான ஆளுங்கிறது தெரியணும். அப்படிப்பட்ட வித்தியாசமான முகத்தை தரக்கூடியவர் கர்த்தர். இங்கே பருப்பு இருப்புன்னு போட்டிருக்கிறதுனால இது சாம்பாரின் மகிமைன்னு நினச்சக்கூடாது யாரும். நம்ம ஊரில் சாம்பார் மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது நிறைய பேருக்கு. சாம்பார் இதை உண்டாக்காது, அது உண்டாக்குறது வேற. சாம்பாரின் மகிமை இல்லை, இது கர்த்தருடைய மகிமை. கர்த்தர் பண்ணுற வேலைங்க. சாம்பார் சாப்பிட்டவங்களாம் அப்படியா இருக்கிறாங்க? இது கர்த்தர் உண்டாக்குகிற மகிமை. முகத்திலே களைய தர்றாராம், சரீரம் புஷ்டி உள்ளதாக ஆக்குறாரு.